வணக்கம் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளுக்காக ராகப்பிரியா. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த ஓரிரு நாட்களில் அவசர சட்டம், முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவிப்பு. நிரந்தர தீர்வு காணும் வரை போராட்டம் தொடரும், போராட்டக்காரர்கள் அறிவிப்பு. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக முழு அடைப்பு, ஸ்தம்பித்தது தமிழகம், வாகனங்கள் இயங்கவில்லை. திமுகவினர் ரயில் மறியல் போராட்டம், ஸ்டாலின் உள்ளிட்டோர் கைது. ஜல்லிக்கட்டுக்காக போராடுவோருக்கு உறுதுணையாக இருப்போம், ஐஜேகே செயல் தலைவர் ரவி பச்சமுத்து அறிவிப்பு. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த ஓரிரு நாட்களில் அவசர சட்டம் இயற்றப்படும் என தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் இயற்ற வலியுறுத்தி முதல்வர் பன்னீர்செல்வம் நேற்று பிரதமரிடம் கோரிக்கை மனு அளித்தார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் உடனடியாக ஏதும் செய்ய இயலாது என்று பிரதமர் தெரிவித்தார். இதையடுத்து திட்டமிட்டபடி நேற்று மாலை சென்னை திரும்பாமல் தில்லியிலேயே தங்கி மத்திய அரசின் மிருகவதை தடுப்புச் சட்டத்தில் மாநில அளவில் திருத்தம் செய்வது பற்றி உயர் அலுவலர்களுடன் முதல்வர் ஆலோசனையில் ஈடுபட்டார். இதனிடையே இன்று காலை தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய பன்னீர்செல்வம், ஜல்லிக்கட்டு நடத்தும் வகையில் தமிழக அளவில் அவசர சட்டம் கொண்டு வரப்படும் என்றும் அதற்கான சட்ட முன்வரைவு உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் ஓரிரு நாட்களில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்றும் போராட்டக்காரர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிடுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜல்லிக்கட்டு நடத்திட வழி செய்யும் வகையில் மத்திய அரசின் மிருகவதை தடுப்புச் சட்டத்தில் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்வது பற்றி சட்ட வல்லுநர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளுடன் நான் விவாதித்தேன். அதன் அடிப்படையில் மத்திய அரசின் மிருகவதை தடுப்புச் சட்டத்திற்கு மாநில அரசு திருத்தம் ஒன்றை கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சட்ட திருத்தத்தினை ஒரு அவசர சட்டமாக பிறப்பிக்கவும் முடிவு எடுக்கப்பட்டது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி இந்த வரைவு அவசர சட்டம் மத்திய அரசின் உள்துறைக்கு அனுப்பப்பட்டு மத்திய அரசின் பரிந்துரையுடன் மேதகு இந்திய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட வேண்டும். மேதகு இந்திய குடியரசுத் தலைவர் இதில் உத்தரவு பிறப்பித்து அதன் அடிப்படையில் மாநில ஆளுநர் அவசர சட்டம் பிறப்பிக்க இயலும். இத்தகைய வரைவு அவசர சட்டம் நேற்று புதுடெல்லியில் இருந்தபடியே தயார் செய்யப்பட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு இன்று காலை தமிழக அரசு அதிகாரிகள் மூலம் அனுப்பி வைத்துள்ளேன். மேதகு இந்திய குடியரசுத் தலைவரின் உத்தரவு மற்றும் மாண்புமிகு ஆளுநர் அவர்களின் ஒப்புதல் பெறப்பட்டு இந்த அவசர சட்டம் இன்னும் ஓரிரு தினங்களுக்குள் பிறப்பிக்கப்படும். எனவே ஜல்லிக்கட்டுக்கான தடை நீக்கப்பட்டு தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு ஓரிரு தினங்கள் நடைபெற உள்ள நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்கள், மாணாக்கர்கள், பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் ஆகியோர் தங்களது போராட்டங்களை உடனடியாக கைவிட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதனிடையே தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று மாலை கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் இயற்றுவது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு வழக்கில் தீர்ப்பை ஒருவார காலத்திற்கு ஒத்திவைக்குமாறு உச்சநீதிமன்றத்தை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழக அரசின் நடவடிக்கைகளில் குறுக்கிடாதவாறு இருக்க இவ்வாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்த மத்திய அரசின் வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி, மத்திய அரசின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார்.
ஜல்லிக்கட்டு நடத்த நிரந்தர தீர்வு காணும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரியும் பீட்டாவிற்கு தடை விதிக்க வலியுறுத்தியும் சென்னை மெரினா கடற்கரையில் கல்லூரி மாணவ மாணவிகளும் இளைஞர்களும் தன்னெழுச்சியாக திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கொட்டும் பனியையும் குளிர் மற்றும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் 4வது நாளாக இன்றும் லட்சக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் ஜல்லிக்கட்டு நடத்த ஓரிரு நாட்களில் அவசர சட்டம் கொண்டு வரப்படும் என்று முதல்வர் அறிவித்திருப்பது குறித்து கருத்து தெரிவித்த போராட்டக்காரர்கள் ஜல்லிக்கட்டு நடத்த நிரந்தர தீர்வு காணும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர். இப்போ 2-3 நாள்ல இதுக்கு என்னென்ன உத்தரவு போடுறோம், நீங்க போராட்டத்தை விட்டு கலைங்கன்றாங்க. அதுக்கு ஒரு வழியுமே இல்ல. போராட்டத்தை தொடங்கியாச்சு. நீங்க சட்டத்தை கொண்டு வாடிவாசல்ல மாடு கிளம்புற வரைக்கும், காளை மாடுகள் கிளம்புற வரைக்கும் இங்க இருந்து கூட்டம் கலையாது. எனக்கு இவங்க கடைசி வரைக்கும் இந்த சட்டத்தை கொண்டு வர வரைக்கும் நான் அந்த இடத்த விட்டு போறதா இல்ல. இது நான் என்ன பார்த்தா நீ தமிழ் பொண்ணா அப்படின்னு கேட்பாங்க. நான் தமிழ் பொண்ணுதான். நான் தமிழுக்காக போராடுவேன். எனக்கு இந்த சட்டம் கொண்டு வர வரைக்கும் நான் அந்த இடத்த விட்டு போறதா இல்ல. போராட்டத்தை கைவிடுறதுங்கிறது எந்த காலத்துலையும் நடக்காத ஒரு விஷயம். ஏன்னா ஜல்லிக்கட்டு எங்களுக்கு வேணும்னு தான் நாங்கள் முக்கியமாக கேட்குறோமே தவிர நாங்கள் என்ன கேட்குறோமோ அதுக்கான ஆன்சர் லேட்டாக தான் அவங்க தராங்க. இத்தனைக்கு அவங்க டெல்லி போய் எல்லாம் பண்ணியும் இப்போ வரைக்கும் ஜல்லிக்கட்டு எங்களுக்கு அவங்க நடத்த ஏற்பாடு பண்ணல. எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகும். ஜல்லிக்கட்டு நடந்தால் மட்டும்தான் நாங்கள் இங்கேருந்து போவோம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் வாடிவாசல் திறக்கும் வரை போராட்டம் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் திருநாளையொட்டி ஜல்லிக்கட்டு நடத்த கோரி அலங்காநல்லூரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இவர்களை விடுவிக்க கோரி தொடங்கிய போராட்டம் 5வது நாளாக இன்றும் தொடர்கிறது. இது மட்டுமின்றி அலங்காநல்லூரில் வாடிவாசல் திறக்கும் வரை போராட்டம் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் அலங்காநல்லூரைச் சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி சுற்றியுள்ள பல கிராமங்களைச் சேர்ந்தவர்களும் பங்கேற்றுள்ளனர். அவர்களுக்கு அலங்காநல்லூர் மக்களே உணவு அளித்து வருகின்றனர். ஜல்லிக்கட்டு தடையை நீக்கி மூடி வைத்திருக்கும் வாடிவாசலை திறக்கும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என போராட்டக்காரர்கள் உறுதியாக தெரிவித்துள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அனுமதிக்க கோரி நடத்தப்படும் போராட்டங்களுக்கு ஆதரவாக மாநிலம் முழுவதும் இன்று முழு அடைப்பு போராட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஜல்லிக்கட்டுக்கு விதித்த தடையை எதிர்த்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொமுச, CITU உள்பட 10க்கும் அதிகமான தொழிற்சங்கங்கள், லாரி உரிமையாளர் சம்மேளனம், ஆட்டோ தொழிலாளர்கள் சங்கம், தனியார் பள்ளி வாகன கூட்டமைப்பு நலச்சங்கம் உள்ளிட்டவை இன்று ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளன. இந்த போராட்டத்தில் சுமார் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். வழக்கறிஞர்களும் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன. இதேபோல மருந்தகங்களும் திறக்கப்படவில்லை. காலை 6 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை போராட்டம் தொடரும் என போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி சென்னை ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரியும் பீட்டா அமைப்பை தடை செய்ய கோரியும் திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இதையடுத்து இன்று சென்னை ரங்கநாதன் தெருவில் இருந்து ஸ்டாலின் தலைமையில் ஆயிரக்கணக்கான திமுகவினர் ஊர்வலமாக சென்றனர். சென்னை மாம்பலம் ரயில் நிலையத்தில் காவல்துறை தடையை மீறி நுழைந்த அவர்கள் அங்கு சென்னையில் இருந்து செங்கல்பட்டு செல்லும் மின்சார ரயிலை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ஸ்டாலின் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். பின்னர் சற்று நேரத்திற்கு பின்னர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் விடுதலை செய்யப்பட்டனர். இதேபோல தடையை மீறி எழும்பூர் ரயில் நிலையத்திற்குள் சென்று மறியலில் ஈடுபட்ட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, VP துரைசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர்.
இளைஞர்களும் இளம் பெண்களும் வாடிவாசல் திறக்கப்பட்டால் தான் போராட்டம் கைவிடப்படும் என்று சொல்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் சொல்லுவதில் ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா பல முறை அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கப்பட்டு அது பொய்த்து போயிருக்கிறது. அதனால அவங்க வாடிவாசல் திறந்தாதான், ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டால் தான் போராட்டத்தை கைவிடுவோம் என்று சொல்லுவதில் நியாயம் இருக்கு. ஜல்லிக்கட்டுக்காக போராட்டத்தில் பங்கேற்றுள்ள மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்திய ஜனநாயக கட்சி உறுதுணையாக இருக்கும் என்று கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து குறிப்பிட்டுள்ளார். ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடர்பாக அறிக்கையொன்றை இந்திய ஜனநாயக கட்சியின் செயல் தலைவரான ரவி பச்சமுத்து வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே ஜல்லிக்கட்டு நடத்துவது என்பது பெரும் சிக்கலாக இருந்து வருகிறது என்று குறிப்பிட்டுள்ள ரவி பச்சமுத்து, தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் காலம் காலமாக நடத்தப்பட்டு வரும் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை நடத்த அனுமதி எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய துரதிருஷ்டமான சூழல் காரணமாக இந்த ஆண்டும் வழக்கமான உற்சாகத்துடன் ஜல்லிக்கட்டை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தடைகளை தாண்டி பொங்கலின் போதே ஆங்காங்கே ஜல்லிக்கட்டுகள் நடைபெற்ற நிலையில் பொங்கலுக்கு பிறகு அனைத்தும் ஓய்ந்துவிடும் என்றே ஜல்லிக்கட்டுக்கு எதிரானவர்கள் கருதினர் என்று குறிப்பிட்டுள்ள செயல் தலைவர் ரவி பச்சமுத்து, ஆனால் பொங்கலுக்கு பிறகும் தன்னெழுச்சியாக அலங்காநல்லூரில் தொடங்கி சென்னை மெரினா கடற்கரை வரை மட்டுமின்றி உலகின் பல்வேறு பகுதிகளிலும் தமிழ் இளைஞர்களும் மாணவர்களும் பெண்களும் போராடத் தொடங்கியுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். தமிழகமே கொந்தளித்துக் கொண்டிருந்த போதிலும் மிகவும் அமைதியான முறையில் ஆனால் உறுதியான வழியில் ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் பல்வேறு நிலைகளை எடுத்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள ரவி பச்சமுத்து, வாடிவாசல் திறக்கப்பட்டு காளைகள் கட்டவிழ்த்து விடப்படும் வரை போராட்டத்தை தொடர்வதில் இளைஞர்களும் மாணவர்களும் உறுதியாக இருப்பது பாராட்டத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். போராடிக் கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்திய ஜனநாயக கட்சி உறுதுணையாக நிற்கும் என்பதுடன் தேவையான உதவிகளையும் செய்யும் என்றும் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். மேலும் மாணவர்களும் இளைஞர்களும் போராடிக் கொண்டிருக்கும் களங்களில் இந்திய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் அனைத்து உதவிகளையும் செய்வார்கள் என்று தெரிவித்துள்ள ரவி பச்சமுத்து, போராடும் இளைஞர்களும் மாணவர்களும் தங்கள் குடும்பத்தை மனதில் நினைத்து தங்களுக்கு எந்தவிதமான ஆபத்தும் ஏற்பட்டு விடாதவாறு பத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இளைஞர்களின் உறுதியான போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள், ஆட்டோ தொழிற்சங்கங்கள், வணிகர் சங்கங்கள் மேற்கொண்டுள்ள வேலைநிறுத்த போராட்டத்தால் பேருந்து சேவையும் முடங்கியுள்ளது. ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து சிஐடியு, தொமுச, ஏஐடியுசி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் பொது வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. இதனால் பெரும்பான்மையான பேருந்துகள் இயக்கப்படவில்லை. மேலும் ஆட்டோ மற்றும் வணிகர் சங்கங்களும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதால் சென்னை மாநகரம் மற்றும் புறநகர்களில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. ஜல்லிக்கட்டு கோசம் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கிறவங்க, எங்கள் ஆட்டோ உறுப்பினர்கள் நாங்களும் போராட்டத்தில் கலந்துக்கிறோம். இங்கே எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நாங்கள் பல ஆட்டோக்கள் ஓடுறதில்ல. கண்டிப்பாக நடக்கணும், நடந்தால் தான் நல்லது. நம்ம தமிழர் பண்பாட்டுக்கு அது நடக்கலைன்னா என்ன இருக்குது? ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தொடரும் போராட்டம், மாநிலம் முழுக்க கடையடைப்பு, வேலை நிறுத்தம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி புதுச்சேரியில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கந்தன். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும், மேலும் வீட்டமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று புதுச்சேரியில் முழு போராளி குழு மற்றும் பல்வேறு தமிழ் அமைப்புகள் அழைப்பு விடுத்தாங்க. அதன்படி இன்று காலை 6 மணி முதல் இந்த முழு நடைபெற்று வருகிறது. இந்த முழு புதுச்சேரி மாநிலத்தை பற்றி ஆளும் காங்கிரஸ் கட்சி, அதிமுக, திமுக மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி மாநிலத்தில் வர்த்தகர்களும் இந்த முழு ஆதரவு தெரிவித்தால் புதுச்சேரி மாநிலத்தில் முழு தொடர்ந்து காலை 6 மணி முதல் நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த முழு போராட்டம்
காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து வர்த்தக மற்றும் வணிகங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. இதனால் பொதுமக்கள் இயல்பாக பெரிதளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு என்பது பாரம்பரிய விளையாட்டு. இது இந்த விளையாட்டை மத்திய அரசு முக்கியமாக கவனத்தில் கொண்டு அவசர சட்டம் ஏற்றி மக்களுடைய பிரச்சனையை ஏற்றுக்கணுன்ற ஒரு கோரிக்கை வைக்கிறேன். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை எந்த பேருந்துகளும் ஆட்டோக்களும் எதுவும் இயக்கப்படாதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழக பேருந்து மட்டும் ஒரு சில பேருந்துகள் மட்டும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தற்போது இயக்கப்பட்டு வருகிறது. வேந்தர் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கந்தன். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தஞ்சை மாவட்டம் முழுவதும் இன்று 50,000த்திற்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி தமிழகத்தில் நடந்து வரும் போராட்டம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. தமிழகம் முழுவதும் இன்று கடையடைப்பு போராட்டம் நடந்து வரும் நிலையில் தஞ்சை மாவட்டம் முழுவதும் இன்று கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. அதுபோல மாவட்டம் முழுவதும் இன்று பேருந்துகள், ஆட்டோக்கள் ஓடவில்லை. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இன்று திரைப்பட காட்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஒற்றுமையாக தமிழுடைய பண்பாடு இந்த ஜல்லிக்கட்டு நடைபெற்றே ஆக வேண்டும் என்று உயரிய நோக்கத்தோடு இன்று இந்த கடையெடுப்பு போராட்டத்தை வெகு விமர்சையாக சிறப்பாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மத்திய மாநில அரசாங்கம் இன்று ஒரு அவசர நிலையை பிறப்பித்து விளையாட்டை உடனடியாக இந்த 2-3 நாட்களிலே நடத்திய தீர வேண்டும் என்று நாங்கள் இதன் மூலம் கோரிக்கை வைக்கிறோம். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் நடந்து வரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நாகை மாவட்ட மீனவர்கள் இன்று ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் இறங்கியுள்ளனர். நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த நாகை, அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், கோடியக்கரை, தரங்கம்பாடி, திருமுல்லைவாசல், பூம்புகார் உள்ளிட்ட ஊர்களைச் சேர்ந்த 2 லட்சம் மீனவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இன்று கடலுக்கு செல்லாமல் ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 5,000 நாட்டுப்படகுகள், 2,000 விசைப்படகுகள் கடலுக்கு செல்லாமல் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பூம்புகார் மீனவர்கள் ஏறத்தாழ 1000 பேர் கடலுக்கு செல்லாமல் மாணவர்களுக்கு ஆதரவாக முழக்கம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். உலகமெங்கும் இப்போ ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக கொள்ளு கேஸ் இல்லாமல் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இது மாணவர்களும் விவசாயிகளும் இந்த பீட்டாவை எதிர்ப்பவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த போராட்டம் வெற்றி அடையும் வரை நாங்கள் அந்த மாணவர்களுக்காகவும் அந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காகவும் ஆதரவு தெரிவித்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். திண்டுக்கல் அருகே ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக கிராமங்களில் கருப்பு கொடி ஏற்றி துக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் கடந்த 4 நாட்களாக மாணவர்களும் இளைஞர்களும் போராடி வருகிறார்கள். இந்நிலையில் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்க வலியுறுத்தி திண்டுக்கல் அருகே உள்ள பில்லமநாயக்கன்பட்டி உள்பட பல்வேறு கிராமங்களில் மக்கள் வீடுகள் மற்றும் ஜல்லிக்கட்டு மாடுகளின் கொம்புகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். மத்திய அரசிற்கும் பீட்டா அமைப்பிற்கும் எதிராக முழக்கங்களும் எழுப்பப்பட்டன. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக காஞ்சிபுரத்தில் காய்கறி சந்தைகள், வணிக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டுள்ளன. முழு அடைப்பையொட்டி காஞ்சிபுரத்தில் போக்குவரத்தை பொறுத்தவரை தனியார் மற்றும் அரசு பேருந்து சேவைகள் 60% இயங்குகின்றன. ஆட்டோக்களும் பாதி அளவில் மட்டுமே இயக்கப்படுகின்றன. உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன. காஞ்சிபுரத்தில் வணிகர் வீதியில் மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும், மத்திய அரசு உடனே தலையிட வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. அந்த அடிப்படையில் மாநிலம் முழுவதும் இன்றைக்கு காலை 3 மணி முதல் இன்று தொடங்கி காஞ்சிபுரம் பணிமனையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசு உடனடியாக இதை தலையிட வேண்டும் என்றுதான் எங்களுடைய தொழிற்சங்கத்துடைய கோரிக்கை. திருவண்ணாமலையில் வணிகர்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் தனியார் பேருந்துகள் மற்றும் ஆட்டோக்கள் இயக்கப்படவில்லை. பெரிய கடை வீதியில் உள்ள அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளதால் அந்த பகுதியே வெறிச்சோடி காணப்படுகிறது. தனியார் பேருந்துகள் மற்றும் ஆட்டோக்கள் இயக்கப்படாத நிலையில் அரசு பேருந்துகள் குறைந்த எண்ணிக்கையிலேயே இயக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் மக்களின் நடமாட்டம் குறைவாகவே உள்ளது. தனியார் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகள் வழக்கம் போல செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளன. போதிய பேருந்துகள் இல்லாததால் மாணவ மாணவியர் மற்றும் ஆசிரியர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்தும் போராட்டம் நடத்தும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஆதரவு தெரிவித்தும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பிலே தமிழகம் முழுவதும் அனைத்து கடைகளும், ஒரு டீ கடைகள் கூட இயங்காத அளவிற்கு எங்களுடைய வணிகர் சங்கம் இந்த கடையடைப்பை அடைத்து பேரணியை கலந்து கொள்ள வேண்டும் என வணிகர் சங்கங்களின் சார்பிலே நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
திருவள்ளூர் மாவட்டத்தில் முழுமையாக கடைகள் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் தனியார் பள்ளிகளும் மூடப்பட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள வணிகர்கள் இன்று காலை தாமாக முன்வந்து கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தனியார் பேருந்துகள் இயக்கப்படாத நிலையில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களும் ஆதரவு தந்துள்ளதால் குறைவான பேருந்துகளே இயக்கப்பட்டு வருகின்றன. இதனால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தனியார் பள்ளிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் அரசு பள்ளிகளுக்கு செல்ல போதிய பேருந்துகள் இல்லாததால் மாணவர்கள் சிரமத்திற்குள்ளாகினர். இன்னைக்கு தமிழகம் தழுவிய கடையடைப்புக்கு இந்த கடையடைப்பு நாங்களும் பங்கேற்கிறோம், நாங்களும் கலந்துக்கிறோம். அதே நேரத்தில் இந்த மாணவர்களுடைய போராட்டத்தை மத்திய மாநில அரசு எந்த ஒரு இதையும் கொண்டு வரக்கூடாது, எப்படியாவது அடைக்கலான்னு பார்க்குறாங்க. கண்டிப்பாக அது நடக்காது. மாணவர்கள் எழுச்சி வெற்றி பெறும், கட்டாயம் வெற்றி பெறும். ஜல்லிக்கட்டு நடத்த கோரி தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் முன்னணி நடிகர் நடிகைகள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனர். சென்னை தியாகராய நகரில் உள்ள தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்க வளாகத்தில் தலைவர் நாசர் தலைமையில் அமைதி மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் திரைப்பட நடிகர்கள் அஜித், சூர்யா, சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட ஏராளமான நடிகர் நடிகைகள் கலந்து கொண்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் முழு அடைப்பு போராட்டம் முனைப்புடன் நடைபெற்று வரும் நிலையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மட்டுமின்றி மாவட்டம் முழுவதும் அனைத்து கடைகளையும் அடைத்து வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருந்தகங்களும் மூடப்பட்டுள்ள நிலையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது. இதேபோல தனியார் மற்றும் அரசு கல்லூரிகளும் மூடப்பட்டுள்ளன. தமிழ் உணர்வு உள்ள அனைவருமே இன்று கடையடைப்பு போராட்டத்தை கடைகளை அடைத்து அவங்களுடைய போராட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறோம். அதுபோக மற்ற கவர்மெண்ட் அறிவிக்கக்கூடிய எல்லா பந்துகளையும் மருந்தகங்கள் திறந்திருக்கும். ஆனால் இந்த டைம் இந்த ஜல்லிக்கட்டுக்காக ஆரம்பித்த இந்த போராட்டத்துக்கு மருந்தகங்களும் நாங்கள் தானாகவே முன் நாங்களும் எங்களுடைய கடைகளை அடைக்கிறோம்னு சொல்லி பதிவு செஞ்சுருக்கிறாங்க. 40வது சென்னை புத்தக காட்சியில் 18 கோடி ரூபாய்க்கு மேல் நூல்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. சென்னை செயின்ட் ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில் கடந்த 6ஆம் தேதி தொடங்கிய புத்தக காட்சி நேற்று நிறைவடைந்தது. இதனையொட்டி இதன் நிறைவு விழா புத்தக காட்சி அரங்கில் நடைபெற்றது. இதில் பேசிய தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்க செயலர் புகழேந்தி, 40வது சென்னை புத்தக காட்சிக்கு 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாசகர்கள் வருகை புரிந்ததாகவும் சுமார் 18 கோடி ரூபாய்க்கு அதிகமாக நூல்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். உயர் பணத்தாள்கள் மதிப்பிழந்ததால் விற்பனை பாதிக்கப்படவில்லை என தெரிவித்த புகழேந்தி 70% பரிவர்த்தனை கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு மூலமாக நடைபெற்றதாகவும் தெரிவித்தார். வாசகர்கள் அளித்த ஆதரவு எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது. கிட்டத்தட்ட 18 கோடி ரூபாய்க்கு இங்கு விற்பனை நடந்துள்ளது. 12 லட்சம் பேர் இதற்கு வருகை தந்துள்ளார்கள். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் வெற்றி, தொடரையும் கைப்பற்றியது இந்திய அணி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். இத்தாலியில் நிலநடுக்கத்திற்கு பின் ஏற்பட்ட பனிச்சரிவில் ஓட்டல் ஒன்றில் சிக்கிக்கொண்ட 30 பேர் இறந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இத்தாலியின் தலைநகரம் ரோம் மற்றும் பிளாரன்ஸ் நகரம் போன்றவற்றில் அடுத்தடுத்து 4 தடவை கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் கட்டிடங்கள் குலுங்கின. நிலநடுக்கத்திற்கு பின்னர் இத்தாலியின் பரிண்டோலா பகுதியை சேர்ந்த ரிகோபியானோ ஹோட்டல் கடுமையான பனிச்சரிவால் சூழப்பட்டுள்ளது. ஹோட்டலை சுற்றி 2 மீட்டர் தூரத்திற்கு பனி படர்ந்துள்ளதால் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அவசர சேவைகளை தொடர்பு கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டது. ஹோட்டலின் உள்ளே ஊழியர்கள், விருந்தினர்கள் உட்பட 30 பேர் சிக்கினர். இதனை இத்தாலியின் குடிமக்கள் பாதுகாப்பு நிறுவனம் உறுதி செய்துள்ளது. இதனால் ஹோட்டலில் சிக்கிய 30 பேரும் இறந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மீட்பு பணியில் ஓரிருவர் மட்டுமே மீட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.
of earthquakes, many are feared dead. இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 15 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியுள்ளது. இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்கிறது. முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இரண்டாவது போட்டி ஒடிசாவின் கட்டாக்கில் உள்ள பாராபதி திடலில் நேற்று பகலிரவு ஆட்டமாக நடந்தது. டாஸ் வென்ற இங்கிலாந்து கேப்டன் மார்க்கன் பந்து வீச்சை தேர்வு செய்தார். இந்திய அணியில் ஒருநாள் போட்டியில் 14வது சதத்தை பதிவு செய்த யுவராஜ் சிங் 150 ரன்களிலும் தோனி 134 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். இந்திய அணி 50 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 381 ரன்கள் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து அணியின் வீரர்கள் பலரும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். ஜேசன் 82 ரன்கள் எடுத்தார். மார்க்கன் 102 ரன்களில் வெளியேறினார். முடிவில் இங்கிலாந்து அணி 50 ஓவரில் 8 விக்கெட்டுக்கு 366 ரன்கள் மட்டும் எடுத்து தோல்வியடைந்தது. இதன் மூலம் இந்திய அணி 2-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த ஓரிரு நாட்களில் அவசர சட்டம். முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவிப்பு. நிரந்தர தீர்வு காணும் வரை போராட்டம் தொடரும். போராட்டக்காரர்கள் அறிவிப்பு. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக முழு அடைப்பு. ஸ்தம்பித்தது தமிழகம். வாகனங்கள் இயங்கவில்லை. திமுகவினர் ரயில் மறியல் போராட்டம். ஸ்டாலின் உள்ளிட்டோர் கைது. ஜல்லிக்கட்டுக்காக போராடுவோருக்கு உறுதுணையாக இருப்போம். ஐஜேகே செயல் தலைவர் ரவி பச்சமுத்து அறிவிப்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.